எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செந்தொழில் வேற்றுமையான். இது வள்ளுவரின் குரல். சாத்தியம் என்பது வார்த்தை அல்ல, செயல். இது கமலின் மானுட குரல். அனுபவங்களை ஆயுதமாக்கி, கனவுகளை கூர்மையாக்கி, சமத்துவ நாளை நோக்கி எழுச்சியுடன் பயணம் படும் அறிவுப்படை இது. உங்கள் மக்கள் நீதி மையத்தின் உறுதிமொழித்த நாள் இது. நான் சொல்ல திரும்ப எல்லோரும் எழுச்சியோடு சொல்லி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுதிமொழி துவங்குகிறது. தமிழ் மண்ணையும் மொழியையும் மக்களையும் காப்பதே மக்கள் நீதி மையத்தின் முதல் கடமை. மண்ணின் வளமும் மக்களின் நலனுமே எனது நலன். என் தலைவன் யார் என்பதை உணர்வேன். சொல்லால், சிந்தையால், செய்கையால் தலைவருக்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் மகத்துவம் சேர்ப்பேன். கட்சியின் சொல் எனக்கு கட்டளை. தனிப்பட்ட ஆதாயங்களை பின்னிறுத்துவேன். கூட்டு முயற்சியே சாதனையின் முதற்படி என்பதை உணர்வேன். தலைமை ஆள வேண்டும். தமிழகம் மீள வேண்டும் என்பதே நம் லட்சியம். நம்மவரே வரப்போவதும் நல்ல ஆட்சி தரப்போவதும் நிச்சயம். நேர்மையுடன், திறமையுடன், துணிவுடன் வெற்றிக்கு கடுமையாக உழைப்பேன். நாளை நமது. நன்றி. என்னால முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தோட தான் நானும் எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு, ஆடுறதுக்கு, எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா ஆசானா இருக்கிறவன் தலைவர். அரசியலும் கற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கற்றுக்கொண்டிருக்கிறேன், கற்றுக்கொள்வேன். நான் மேலே அவங்க கட்டத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன். நம்முடைய தலைவர் அதிகமாக கவனிக்கப்படும் ஒரு தலைவர். அவர் பார்க்காத விமர்சனங்களே கிடையாது. 4 வயது முதல் ஒன்றுமே அறியாத பாலத்தொல்லத்திலிருந்து விமர்சிக்கப்படுபவர். என்னை போன்ற நடிகர்களுடன் நடிக்கும் போதும் விமர்சிக்கப்பட்டார். இன்று உலகத்தரம் வாய்ந்த நடிகர்களுக்கு இணையாக அவர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். அப்போதும் விமர்சிக்கப்படுகிறார். அதில் எதை எடுத்துக்கணும் அவருக்கு தெரியும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுங்கிறதும் அவருக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்காலம் எப்படி இருக்கும்ங்கிறது சிந்திக்கிறது மிக அறிவுபூர்வமான ஒரு விஷயம். நம்முடைய தலைவர் அதாவது நம்ம குரல் ஒலிக்கணும்னா நாம் உள்ளே செல்ல வேண்டும். முதலில் அதற்கான அனைத்து யுக்திகளும் அவருக்கு தெரியும். அதிகம் படித்தவர் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை என்றாலும் அவர் படிக்காத புத்தகங்கள் இல்லை, அவர் படிக்காத உலக அறிவு இல்லை. அதனால் அவருக்கு தெரியும். அவர் வழியை நாம் செல்ல வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கு வாக்குறுதிகள் எடுக்கப்பட்டது. நான் அடிக்கடி கவனிப்பேன். நான் சில பேரை நேர்காணல் எல்லாம் பண்ணியிருக்கேன். வந்தோம்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வி, எனக்கு என்ன பதவி கொடுப்பீங்க? நம்ம அப்படி கேட்கக்கூடாது. நம்ம எல்லாரும் தலைவருக்கும் சொல்லுவாங்க, நான் தான் மக்கள் நீதி மையத்தின் முதல் தொண்டன் என்று. அவர் பின்னால் செல்லும் தொண்டர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் வெகு தூரம் செல்வோம். கண்டிப்பாக ஆட்சி ஒரு நாள் நம் கைக்கு வரும். நாளை நமது மட்டுமல்ல, நாளை மறுநாள் வரப்போகும் காலங்கள் அவர் பல தலைவர்களை உருவாக்குவார் என்று நம்பி இந்த நாளை நாம் மகிழ்வுடன் நினைவு கொள்வோம். நன்றி. அக்கா. நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை நீங்கள் ஒதுக்கு குரலாக நீங்கள் அதை கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும். அதற்கு மக்கள் நீதி மையத்தின் சார்பாக ஓடி ஒதுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்மை போன்ற முன்னுரிமை யாருமே கொடுத்ததில்லை. அந்த விஷயத்தை எல்லாரும் சொல்லிட்டாங்க, ரிப்பீட் பண்ண விரும்பல. இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல்
செயல் என்பதை நிரூபிக்கும் விதமாக மயில்சாமிபுரத்தில் இருக்கும் நூலகத்தை நாம் அனைவரும் கருத்தில் கொண்டு நாம் ஒவ்வொரு நூலகம் உருவாக்குவதற்கான ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பல குழந்தைகள் இன்னைக்கு வந்து அதுல பயன்பெற்றாங்க. இந்த மாதிரி அந்த நம் தலைவர்கள் பெயர் சொல்ல நூலகத்தை உருவாக்க வேண்டும். குழந்தைகளுக்கான நல்ல தரமான கல்வி, நல்ல கல்வி, சமமான அனைவருக்குமான கல்வி என்பதை வலியுறுத்திக் கொண்டிருப்பவர். அதற்கு நம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதை கூறி இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. You should deserve. It's your deserve. மனிதனாக பிறந்ததனால் உனக்கு அந்த நீதி வர வேண்டும். இந்த நீதி ஆரைக்காவல் மறுக்கப்பட்ட போது அது தவறு என்று சுட்டிக்காட்ட ஒரு தாடிக்காக அரசியல் பெரிய வெற்றி கிடையாது. ஆனால் சித்தாந்தத்தில் அவருக்கு பெரிய வெற்றி. பிற்பாடு அதுவே தொடர்ந்து போரிலும் அரசியலில் அதுவும் நிகழும். இங்கே எனக்கு ரெண்டிலுமே மையம் என்பது என்னுடைய வாழ்க்கை முறையாக நான் மாற்றிக்கொண்டு விட்டேன் என்பது எனக்கு கூட பழகுபவர்களுக்கு தெரியும். இல்லாத பட்சத்தில் விமர்சனங்களை ஏற்று இன்னமும் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை என்பதுதான் உண்மை. பெரிய உருவமாக உட்கார்ந்து கடைசியில் வந்து 10 பேர் அடிக்கிற உறுதி அப்படின்னு தோணும். இவர் கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் முடிஞ்சு திருப்பி வரும்போது குலுங்கி அழுகிறாரு. நான் முதுகுல குத்தி வெளியே போறோம், கண்ணை நினைச்சிருந்தா நினைக்காம தேர்ச்சி வெளியே கூட்டிட்டு வந்தேன். காரணம், நாளை நாம் சிரிப்போம், அதே நிகழ்வை சுட்டி காட்ட சிரிப்போம். காரணம், அது நம்முடைய தோல்வி அல்ல. கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால் இவர்கள் ஜெயிச்சுக்கு ஆட்சிக்கு வந்தது வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி. இதுதான் அவரால் தான் நான் அரசியலில் தெரிஞ்சிருந்தேன். எனக்கு வெள்ளிக்கிழமை சினிமா உடம்புனா வேணாம் கொண்டாங்க. அந்த மக்கள் அப்படி இல்லை. ஞாபகம் வச்சுப்பாங்க. தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த தோத்த அரசியல்வாதி இன்னும் சொல்லுங்க என்னதான் அது தோத்தாங்கிறது வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. பிரைம் மினிஸ்டர்ங்கிறதும் பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம். அதாவது இப்ப நான் லிஸ்ட் போட்டு பேசுறேன். என் மனசுல உள்ள கிடக்கைகளை இந்த அம்பேத்கரும் காந்தியும் நேரும் பண்ணி வச்சுட்டு போற வேலை எப்படி பண்ணாலும் பெற மாட்டாங்க. இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டாங்க. என்ன எப்படி புரட்டி போடுறது, வரிய போடு பயந்து அப்பாவது செய்வாங்க. அதையும் பண்ணாங்க. நான் பார்த்த நேர்மையாளர்கள் இந்தியாவிலேயே நேர்மையாளர்கள் என்ன வரிய போட்டாங்க. அதுல நோக்கம் அண்ணனின் கௌரவத்துடன் நான் சொல்லுகிறேன். தம்பிகள் நேர்மையானவர்கள். அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க பார்க்கிறீர்கள். நீங்க சொன்னீங்க ஜனத்தொகை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் என்று கேட்டது. என்று சொன்னவுடன் கேட்டது தமிழன் தான் கொண்டவன். அந்த வீரத்தின் நேர்மையை அன்றாடம் வளர்த்து கொண்டிருப்பவன் தான். எனக்கு இது நேர்மை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இனிமேல் நான் நேர்மையானவன் என்று அயர்ந்து விட முடியாது. நீங்கள் அயர்ந்திருக்கும் நேரத்தில் எல்லாம் உங்கள் நேர்மைக்கு சோதனை வரும். கணக்கு வந்திருக்கிறது. அதிலிருந்து சாதுரியமாக தப்பித்துக் கொள்வதற்கு பதிலாக நேர்மையாக வலித்தாலும் பரவாயில்லை என்று நாம் நின்று போராடும் பொழுதுதான் ஒரு
உண்மையான சத்தியாகிரகியை நாம் சந்திக்க முடியும். சவர கண்ணாடியில் சத்தியாகிரகியை பார்க்க வேண்டும் என்றால் நீ அப்படி வாழ வேண்டும். நான் அதைத்தான் செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். செய்துவிட்டேன், சாதித்து விட்டேன் என்று சொல்லவில்லை. மேடைகளில் ஒவ்வொருவருடைய பொறுப்பையும் வகிக்கும் பதவியையும் சொல்லி அவர்களை குழுவிப்பது ஒரு சடங்கு. நான் உயிரே உறவே தமிழே என்று சொல்வது உங்கள் அனைவரையும் இந்த உறவு, இந்த உயிர் துடிப்பு உங்கள் பதவிக்கு அப்பாற்பட்டது. ஆக இதை பேச்சு சுருக்கத்திற்காக சோம்பேறித்தனம் பற்றி இப்படி சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. உங்கள் அனைவரையும் நான் எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன், எந்த சிம்மாசனத்தில் வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.